ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவும் ஊர்ல இருக்கும்போது எடுத்த வீடியோஸ் தான். "என்னம்மா இன்னும் எவ்வளோதாச்சும் இருக்கு?" அப்படின்ற மாரி நினைக்காதீங்க. மழை ஜோரா வந்தது நாங்க இருக்கும்போது. இது வந்து பைப் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது கட் பண்ணி இன்னும் அந்த பக்கம் இழுத்து விடணும். அதனால போடல. அதனால ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழ வடிஞ்சு இந்த பக்கமா தான் வரும். இது சப்போட்டா செடி தான் இது. இந்த பக்கம் இருக்கிற கிளைய வெட்டி போட்டுட்டாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். முளைச்சி வந்தது தான். விதையிலிருந்து முளைச்சி வந்த செடி தான் இது. நல்லாயிருக்கும். ஸ்வீட்டா இருக்கும். தித்திப்பா இருக்கும். பழம் பழுத்ததுன்னா. ஆனா என்ன பண்ணுறது? அது வரையும் விடாதுங்க. எங்கள் ஊர்ல இருக்கிற குரங்கெல்லாம் பிஞ்சிலே ஃபுல்லா கட் பண்ணி அந்த பால் வடியிற அளவுக்கு கட் பண்ணி போட்டு விட்டுரும். வாழை மரம்லாம் கூட நெறையா இருக்குது அம்மாவங்களது. எங்கே டைம் ஆனமோன்னு தெரியல. நாங்க போனப்ப பழம் பழுக்கவே பழுக்காது. மோஸ்ட்லி காயா தான் இருக்கும். இல்ல சின்ன சின்னதா அப்ப தான் கொலை போட்டு வச்சிருக்கும். அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் தான் சரி மழை வரும்போது ஒரு மாரி சூப்பரா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்க நல்லாயிருக்கும். சரி அதோட எடுத்து வச்சிருக்கேன். 2ம் கொலை போட்டிருந்தது. மொட்டும் இருந்தது அதில. பின்னாடி சைடு வீட்டுக்கு பின்னாடி சைடும் இன்னும் 2 மரம் இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லா மழை ஜோரா வந்திருந்தது. நாங்க ஊர்ல இருக்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாரி சொன்னேன்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப சில்லுன்னு இருந்ததும் இந்த வாட்டி தாங்க. நான் மோஸ்ட்லி சம்மர்ல தான் போவேன் ஊருக்கு. போன டைம்ல ஃபுல்லா வெயில் தான். சரியான வெயில். வீட்டுள்ளேயும் இருக்க முடியாது, வெளியிலயும் இருக்க முடியாது. அந்த மாரி இருக்கும் எங்க நெலைமை. ஆனா இந்த வாட்டி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஐயோ! நம்ம ஊரா இப்படி இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சில்லுன்னு நல்லா இருந்தது ஒரு மாரி. கிளைமேட் அந்த மாரி இல்ல. இது எப்படி சொல்றது? மழை காலம்ல. அதனால அப்படி நல்லா இருந்தது பார்க்க. என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருந்தது. ஆனா இந்த டைமும் ஒரு மாரி கடுப்பு தான். வெளியில போறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. எங்கேயும் போ முடியாது. ஒரு மாரி நசன்னு இருக்கும். மழை வந்தாலே ஒரு மாரி மண்ணெல்லாம் வந்து ஒரு மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால சரி இதெல்லாம் மழை வந்து எவ்வளோ அழகா அந்த மரத்தில வந்து தண்ணி வடிஞ்சு வந்துட்டுருக்கு மரத்து ஃபுல்லா வந்ததெல்லாம் சைட்ல வடிஞ்சு வந்துற மாரி வந்துட்டுருக்கு பாருங்க. அந்த ஷீட்டு மேலேருந்து கீழ விழும்ல அந்த மாரி வந்துட்டுருந்து. ஜோரா வந்தது. சரி ரொம்ப நேரம் நின்னு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்றதுனால பார்த்து முடிச்சாச்சு. அ இது வந்து எங்க ஊர்ல இருந்து பஸ் ஸ்டாப் வீட்டாண்ட இருந்து பஸ் ஸ்டாப் போற வழி தான். எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? வழி ஃபுல் செடி, மரம் அப்படின்னு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதே மாரி சம்மர் போனப்ப ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க. அந்த டைம்ல ஃபுல்லா காஞ்சிட்டுருக்கும். இந்த மாரி கிரீனிஷாலாம் தெரியாது. நாங்க நைட்டு தான் இறங்கி போனோம். நைட் இறங்கி போகும்போது அந்த பக்கம், இந்த பக்கம் பார்க்கவே ஒரு மாரி பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா செடி அந்த பக்கம், இந்த பக்கம் ரோடையே விட்டா க்ளோஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாரி இருந்தது. அதோட இது வந்து தம்பிக்கு வந்து ஆயுத பூஜைக்கு ஸ்வீட் குடுத்துருந்தாங்க. சரி அத தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் இது தம்பிலாம் எனக்கு அது வேணும், இது வேணும் சொல்லிட்டு இருந்தான். "ஏய் இருடா கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு தரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு குடுத்துருந்தோம். அதில மைசூர் பாகு, நார்மல் மைசூர் பாகு,